அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக அனைத்து வழிகளிலும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இப்போது லிபரேஷன் டேயுடன் இணைந்து அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த 32% கட்டணமும் பழைய கட்டணங்களும் சேர்த்து சீனாவின் மீது 50% மேல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மீது 50% மேல் கட்டணம் அமெரிக்கா விதித்திருந்தால் அதன் அர்த்தம் அமெரிக்கா சீனாவுடன் 1% கூட ஒத்துழைக்க தயாராக இல்லை என்பதாகும். கடந்த முறை நான் அமெரிக்காவுக்கு சென்றபோது லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் போன்ற இடங்களில் எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர். அவர்களுக்கு இந்த சீனர்களுடன் தொடர்பு உள்ளது. சீனாவின் கிடங்குகள் பல இடங்களில் உள்ளன. அங்கு சென்று பார்த்தால் நாமே அதிர்ச்சி அடைவோம். அமெரிக்காவுக்கு ஓடும் ட்ரக்குகள் இந்த கிடங்கின் முன்பாக சுமார் 200 ட்ரக்குகள் தெரியும். பொருட்களை ஏற்றும் காட்சி. அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்களில் எத்தனை சதவீதம் சீனாவில் இருந்து வருகிறது என்பதாகும். அதன் மீது 52% கட்டணம் விதிக்கப்பட்டிருந்தால் அமெரிக்க அரசாங்கத்தின் எண்ணம் சீனா எதிரி என்பதாகும். அதனால்தான் இதன் முக்கியமான காரணம். இதன் பேரில்தான் அமெரிக்க அரசாங்கம் புதிய வழியில் சில செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளது. அமெரிக்க குடிமக்கள் சீனர்களுடன் நட்பு வைத்திருக்க கூடாது, சீனர்களை காதலிக்க கூடாது, அதே போல் உறவும் வைத்திருக்க கூடாது. அதாவது அமெரிக்காவில் வாழும் அமெரிக்க சீன தோற்றம் கொண்ட குடிமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சீன குடிமக்களுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க கூடாது, உறவு வைத்திருக்க கூடாது, வணிக கூட்டு வைத்திருக்க கூடாது. கடைசியாக சொன்ன ஒரு புள்ளி மிகவும் சிறப்பானது. செக்ஸ் கூட கூடாது. இப்படி ஒரு முடிவை அமெரிக்கா அறிவிக்க வேண்டியிருந்தால் அது இந்தியாவுக்கு மிகவும் சாதகமானது. இதற்கு 2 வழிகள் உள்ளன. அமெரிக்கா முழுமையாக சீனாவை தூக்கி எறிய தீர்மானித்துள்ளது. எதுவாகினும் இனி மேலும் சீனா வளர அனுமதிக்க மாட்டோம். அதனால்தான் சீனாவின் மீது 52% கட்டணம் விதித்துள்ளோம். இந்தியாவுக்கு 26% கட்டணம். சில பொருட்களுக்கு விதிவிலக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் புரிந்தது. இல்லையென்றால் இவ்வளவு கடுமையான முறையில் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க குடிமக்களிடம், அதாவது சீனாவில் வணிகம் செய்யும் அமெரிக்க குடிமக்களிடம் என்ன கிரேடுவல் சொல்லி இருக்கிறது? உடனடியாக, அதாவது சீன குடிமக்களுடன் கூட்டு வைத்திருக்கும் அமெரிக்க குடியுரிமை கொண்டவர்கள் அதை கிரேடுவலாக கட் ஆஃப் செய்ய வேண்டும். இப்போது தைவான் பிரச்சனையை எடுப்போம். தைவானின் பிரச்சனை என்ன? அங்கு விதித்தது 32% கட்டணம். அதில் செமிகண்டக்டர் மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தைவானுக்கு இவ்வளவு சதவீதம் கட்டணம் விதிக்க காரணம் என்ன? தைவானில் வணிகம் செய்பவர்களில் அதிகமானோர் சீன குடிமக்கள். அவர்களின் தயாரிப்பு தைவான் மூலம் இங்கு வர வாய்ப்புள்ளது. அமெரிக்காவுக்குள் நுழைய வாய்ப்புள்ளது. அதனால்தான் 30% கட்டணம் அடித்து கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம், அவர்களுக்கும் வணிக ஆர்வம் இல்லை. தைவான் குடிமக்களை எடுத்துக்கொள்வோம். காரணம், தைவான் குடிமகன் என்றால் எப்போதும் ஆட்டோமேட்டிக் சீன குடிமகன். காரணம், சீனர்கள் போய் தைவானில் அலுவலகம் வைத்து அங்கிருந்து அனுப்புபவர்கள் உள்ளனர். அதேபோல் சீனர்கள் ஹாங்காங்கில் போய் அங்கு வணிகம் செய்து அங்கு பதிவு செய்து அமெரிக்காவில் வணிகம் செய்பவர்கள் உள்ளனர். இவை அனைத்தையும் அமெரிக்கா மானிட்டர் செய்கிறது. இதன் பேரில்தான் சீன குடிமகன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது தைவானில் இருந்தாலும், சீனாவில் இருந்தாலும், ஹாங்காங்கில் இருந்தாலும், பாங்காக்கில் இருந்தாலும், எங்கு இருந்தாலும் சீனர்களுடன் தொடர்பு வைத்திருக்க கூடாது. இப்பொழுது இந்தியாவுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்ட செய்தி, இந்தியாவின் வணிக மந்திராலயத்தில் ஒரு அதிகாரியுடன் பேசிய போதுதான் அடுத்த நிகழ்வு இந்தியாவிடம் சொல்லப்பட்டது. சீனாவுடனான வணிகத்தை குறைக்க வேண்டும். அந்த வணிகத்தை நாங்கள் தருகிறோம். சீனாவில் உள்ள அனைவரையும் நாங்கள் இந்தியாவுக்கு தருகிறோம். சீனாவுடன் இந்தியா வணிகம் செய்யக்கூடாது, பழைய தொடர்பு வைத்திருக்கக்கூடாது, சீனாவை எதிரியாக பார்க்க வேண்டும். அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஒரு செய்தி இது. இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அமெரிக்கா சொல்லும் இந்த விஷயத்தை கேட்கும். அமெரிக்காவின் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் டாரிஃப் எல்லா இடங்களிலும் வந்து முடிந்த போது மற்ற நாடுகளும் திரும்ப ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அதே போல் வந்தது. நீங்கள் கவனித்தீர்களா? இந்திய அரசாங்கம் அதை பற்றி பிட் செய்யாது. காரணம், டவுன் தி டேபிள் சொல்லிய அனைத்து விஷயங்களும் சரி செய்யப்பட்டுள்ளன. அதனால் காரணம், இதற்குள் அமெரிக்காவின் நோக்கம் சீனாவை நொறுக்குவதே. மற்ற நாடுகள், சீனாவை சுற்றியுள்ள நாடுகள், வியட்நாம் காரணம். இந்த சீனாவிலிருந்து வரும் வணிகர்கள் வியட்நாமுக்குள் நுழைவார்கள். பின்னர் அவர்கள் அமெரிக்காவுடன் வணிகம் செய்வார்கள்.
அதற்காக வியட்நாமுக்கு 42% கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் இந்த ரூட்டை புரிந்து கொள்ளுங்கள். இது சுவாரஸ்யமான ரூட். அதாவது அனைத்து மட்டங்களிலும் சீனாவை சுற்றி அம்புஷ் செய்யும் விதமாக ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது விதித்துள்ள கட்டணத்தை நாம் பார்த்தால், முழுமையான ஆய்வு செய்தால் புரிந்து கொள்வது. இதற்குள் இந்தியாவுக்கு மட்டுமே தடவுதல் கிடைத்துள்ளது. இந்திய அரசாங்கம் காரணம். நீங்கள் பார்த்தால் ஸ்டாக் மார்க்கெட் சுமார் 800-900 புள்ளிகளுடன் கீழே வந்துள்ளது. பின்னர் வேறு பலர் சொல்கிறார்கள் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் நிச்சயமாக கீழே போய்விட்டது என்று. 1922க்கு பிறகு அமெரிக்காவுக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் அந்த நாட்டின் சிறப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் சமாளிப்பார்கள். அங்கு இந்த பெரிய வெள்ளமும் காற்றும் சூறாவளியும் கோவிடை விட பெரிய நிகழ்வு நடந்துள்ளது. அதையெல்லாம் தாண்டி உயிர் பிழைக்கும் நாடு அமெரிக்கா. அதனாலதான் உலகில் நம்பர் 1 நிற்கிறது. அவர்களுக்கு தெரியும் இவை அனைத்தையும் அவர்கள் உருவாக்க முடியும். இவற்றையெல்லாம் மீறி உயிர் பிழைத்து முன்னேறும் நாடு. அதுதான் இந்தியாவின் சிறப்பு. இந்தியாவில் இல்லாத பிரச்சனைகள் இல்லை. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்தியாவில் ஒரு தீர்வு உள்ளது. அதுதான் அமெரிக்காவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அமெரிக்காவில் இல்லாத பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளன. ஸ்டாக் மார்க்கெட் உடைந்தாலும் திரும்ப வரும். அது கேன் செய்யும். ரேட் உடைந்தாலும் இது திரும்ப வரும். இவை அனைத்தும் இயற்கையானவை. அங்கு ஆனால் அவற்றை மாற்றி நிறுத்தி அவன் மீண்டும் ஏறி வருவான். நீங்க பாருங்கள், 2 அல்லது 3 மாதங்கள் கழித்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மீண்டும் ஏறி வரும் பயங்கரமாக. காரணம், அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வசதிகள் அதிகரிக்கும். பலர் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். காரணம், ஏற்கனவே ஸ்வீடிஷ் கார் தயாரிப்பாளரான வோல்வோ அமெரிக்காவில் ஆலை வைக்கப் போகிறது. ஃபுல் ஃப்ளட்ஜ். அப்படி பலர் அங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கனடாவுக்கு கட்டணம் விதித்து 1-2 வாரமாக இருக்கிறது. 25% கட்டணம். கனடாவில் உள்ள கார் தயாரிப்பாளர்கள் ஏப்ரல் 25 வரை ஆலை மூட முடிவு செய்துள்ளனர். காரணம், தேவையில்லை. இதுதான் அதன் காரணம். இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதற்குள் இந்தியாவை ஒப்பிடுவது, இந்தியா அதே போல் வளர்ந்து வருகிறது என்பதை சொல்லவே. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மீறி செல்லும். சீனாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது? சீனா 3 ஆலைகளை வைத்துள்ளது. இவை அனைவருக்கும் மார்க்கெட் என்றால் அமெரிக்கா. காரணம், பையிங் பவர், பர்சேசிங் பவர் அமெரிக்காவில் தான் உள்ளது. அவர்களுக்கு அதை மாற்ற ஒரு மார்க்கெட் தேவை. இங்குதான் வருகிறது. காரணம், ஏற்கனவே ஐரோப்பியர்கள் வாங்கும் மார்க்கெட். இது ஆப்பிரிக்காவிலோ மற்ற மத்திய ஆசிய நாடுகளிலோ இது யார் வாங்குவது? அதற்கு பணம் தேவையில்லையா? நிறைய காரணிகள் உள்ளன. காரணம், தரமான பொருள். அமெரிக்கா வாங்க பணம் உள்ளது, செலவு செய்யும் திறன் உள்ளது. இவை எதுவாக இருந்தாலும், இந்த மத்திய ஆசியா ஆனாலும் ஆப்பிரிக்க நாடுகள் ஆனாலும், எந்த நாடு இதை வாங்கும்? இதை முதலில் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா என்ற ஒரு மார்க்கெட் போய்விட்டால் அது இந்தியாவுக்கும் பாதிப்பு. இதை எங்கு கொண்டு விற்பது? எந்த மக்கள் இதை வாங்குவார்கள்? இதை எங்கு ஆராய்வது? இதுதான் இதன் பிரச்சனை என்று சொல்றது. இங்குதான் நான் முடிவு செய்யும் பகுதி. அமெரிக்கா சீனாவை தூக்கி எறிய தீர்மானித்துள்ளது, அழிக்க. அதன் ஒரு பகுதியாக இந்த வரிகளை அனைத்தையும் உயர்த்தியுள்ளோம். அனைத்து பழைய வரிகளும் கட்டணங்களும் 52% மேல் வந்துள்ளன. இதற்குள் சாதகம் என்று சொன்னது இந்தியாவுக்கு மட்டுமே. நான் இப்படி வகுத்தும் பெருக்கியும் பார்த்தும் நான் பொருளாதார நிபுணர் அல்ல, நான் நிபுணரும் அல்ல. ஆனால் பல வழிகளில் வகுத்தும் பெருக்கியும் பார்த்தும் இந்தியாவுக்கே தான் இப்போது லிபரேஷன் டாரிஃப் மிகவும் சாதகமாக கிடைத்துள்ளது. மாக்ரோன் மிகவும் சண்டையிட்டு குழப்பம் செய்த போது பிரிட்டிஷ் பிரதமர் போய் காலில் பிடித்து அழுதார். இதுதான் நான் சொல்வது. புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்க உலக போலீஸ். உலக பொருளாதாரத்தை அவன்தான் முடிவு செய்கிறான். இங்கே இந்த சீனாவிடம் எவ்வளவு அமெரிக்காவுக்கு வெறுப்பு உள்ளது என்பதை இது காட்டுகிறது.